பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு ஜீவ வார்த்தை பாருங்களேன். இந்த வார்த்தையை கேட்டோன்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வருதில்ல. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய போகிறார். நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களும் செத்துடுவாங்க. நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் வியாதி வந்துடும். நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் நோயால் பாதிக்கப்படுவாங்க. நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் கடங்காகலாம் மாறுவாங்க. இப்படியாப்பட்ட மனநிலை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பிசாசின் மைண்டுங்க. அது நமக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? நமக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்களாம் ஒரே ஒரு விஷயம், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறத எதுக்காக யுத்தம் செய்கிறார்? நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால தானே. அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்வார். தேசமெல்லாம் கொடிய காலமாக மிகப்பெரிய வேதனைக்குரியதாக இருக்கிறது. அன்பு தணிந்து போய்விட்டது. சந்தோஷம் எங்கேயும் இல்லை. சபைகளிலேயோ குடும்பங்கள்லேயோ எங்கேயுமே சந்தோஷத்தை பார்க்க முடியல, நிம்மதியை பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு ஒன்னஸ் இல்லை. அதான் வேதம் சொல்லிக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத நீங்கள் நின்று பார்ப்பீங்க. இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிப்தியர்கள் இனி இல்லாமல் போவார்கள் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறத பார்க்குறோம். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த ஊழியத்தில் எத்தனையோ ஜனங்களை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறேன். கர்த்தருக்காக நம்ம நிற்கும்போது நமக்காக ஒரு யுத்தம் பண்ணுகிறத நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களோட சொல்கிறேன். அவருக்காக ஷைன் பண்ணுங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருக்காக ஓடுங்க. அவருடைய கிருபைக்காக நீங்கள் ஏங்குங்க. அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வரும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆண்டோடைய யுத்தத்தை நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தருடைய நான் மகிமைப்படுத்த உங்களோட சொல்ல விரும்புகிறேன். அவர் யுத்தம் பண்ணால் பழைய ஏற்பாட்டு யுத்தம் என்பது வேறு, புதிய ஏற்பாட்டு யுத்தம் என்பது வேறு. இந்த புதிய ஏற்பாட்டை எப்படி யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத நம்முடைய எதிரிகள் பார்ப்பாங்க. அவ்வளோதான். அப்புறமே அவங்க மனம் திரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய யுத்தங்கள் எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன் அந்த மாலை நேரத்தில் ஆபிராம் கர்த்தருக்கு பலி செலுத்தி அயர்ந்த நித்திரையில் இருக்கும்போது அடுத்தது 430 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்களை கர்த்தர் பேசினார் இல்லை? அந்த ஆபிராம் நிமித்தமாக இங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா யாரோ ஒரு மூலமாக கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். யாரோ ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ இல்லை உங்கள் சபைக்கு நீங்கள் போயிட்டுருக்க அந்த சபையின் ஊழியக்காரர் மூலமாகவோ கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துருப்பார். அந்த தீர்க்கதரிசன வார்த்தை தான் இந்த காலத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தர் எத்தனமாக இருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அலங்கரிக்கப்படுவதற்கு அவருக்கு அப்படியே இடம் கொடுங்க. அவருடைய கிருபையை நோக்கி பாருங்கள். அவருடைய இரக்கத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய தயவை நோக்கி பாருங்கள். அது தேவ ஆசீர்வாதம் நிறைவாக கடந்து வரும். அவர் தான் சொல்கிறார் இந்த இடத்துல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏசப்பர் யுத்தம் பண்ணார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய யுத்தம் அந்த சிலுவையின் யுத்தம் தான். அந்த சிலுவை யுத்தத்தில் அது நல்லா பார்த்தீங்கன்னா, பாப்பா ஆண்டவரே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற யுத்த வாகனங்களாக இருக்கட்டும், இராணுவங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய போர் கப்பல்களாக இருக்கட்டும், ராக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் எது தெரியுங்களா? பிதாவே இவர்களை மன்னியும். அந்த யுத்தம் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும். இந்த வார்த்தை நிமித்தமாகவே ஆண்டவராகிய இயேசுவை கல்லறையில் வைக்கப்படுவதற்கு இந்த பூமி இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்தார். பிதாவின் சித்தத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு யுத்தம் ஓடும். இப்படி தான் இருக்கணும். எனக்கெல்லாம் என்னது ஆசை, என்னை பகைக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் அவங்களெல்லாம் ஊழியத்தில் மாற்றுங்க ஆண்டவர், ஊழியக்காரர்களை வைங்கப்பா. என்னை பகைக்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
என்னை பகைக்கிறவங்களை உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. வைராக்கியமாக நான் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அவர் சிலுவையில் வெற்றி சேர்ந்தார் இல்லையா? அந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. ஜெயித்தவரோடு இருக்கிற வரைக்கும் ஜெயம் உங்களுக்கும் எனக்கும் தான். கவலைப்பட வேண்டாம், ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சொன்னீங்களே, சிலுவையில் ஜெயத்தை கொடுத்தீங்களா அர்ச்சகா? இந்த வார்த்தையின் மூலமாக உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், கிருபை தாங்கட்டும், நன்மையால் நிரப்பும். இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென்.